வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ராஜாபுரம் அந்த அண்ணனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். சும்மா வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படி இப்படின்னு ஒருத்தன் வளர்ந்துட விட மாட்டேன். ஏன்னா யாராக இருந்தாலுமே ஒருத்தன் வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்காண்டியே நீங்கள் பல இது பண்ணுவீங்க. உங்களுக்கு அதனால் என்ன பாவண்டா பண்ணால் ஒரு நல்ல பொருள் நம்ம தேனு கெட்டதா, கருப்பட்டி கெட்டதா, எள்ளு கெட்டதா, திப்பிலி கெட்டதா, நீ சாப்பிட்டா நீ வந்து செத்துரு போயிருவியா, உடம்புக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா, என்னன்னே தெரியாது, என்ன விஷயம்னே தெரியாது உங்களுக்கு. அதை பற்றி பரிசோதிச்சு பார்த்தீங்களா? போய் பரிசோதிச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த அண்ணன் வந்து அதுக்குள்ளே எவிடன்ஸ் எல்லாமே வச்சுருக்குன்னு அந்த இது பேப்பரை காமிச்சான். அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்க்கல, நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக போட்டு பார்க்கேன். எள்ளு கருப்பட்டி சுக்கு மிளகத்தை வர்றது இதுல ஒன்றும் கிடையாது. இது உடம்புக்கு நல்லதான்னு சொல்லி நீங்களே செக் பண்ணுங்க. எங்கே வேணாலும் போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நீங்களே இதைத்தான் அந்த அண்ணன் சொல்லுதான். என்ன சொல்லுதான்? நீங்கள் உடம்புக்கு நல்லதாக கெட்டதான்னு செக் பண்ணி பாருங்கள், அப்போ தானே உங்களுக்கு தெரியும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னு எதுக்கு எடுத்தாலும் தெரியாமல் நீங்கள் வாட்டில் உங்கள் வாட்டில் ஒன்று பேசிக்கிறதா எவிடன்ஸுகளை இது பாருங்கள். பார்த்துட்டு தப்பாக இருந்தால் நானே வந்து மறுபடியும் வீடியோ போடுதேன். ஏன்னா ஏமனே இப்படி போட்டால் உன்னை நான் நம்பணும்லானே, ஏன்னா இப்படி பண்ணேன்னு நான் தானே இப்போ கேட்கேன் பேசுதேன். என்ன நீங்கள் வாட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் வளர்ச்சி பிடிக்கலாட்ட அவனை எப்படினாலும் அமுக்க தான் பார்ப்பீங்களா? ஏன் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்கே பார்த்தாலும் ராஜாபுரம் யானைக்கு கப்பலம் அது பத்தாதுன்னு அந்த அண்ணனோட பெத்த தாயை வையது, அந்த அண்ணனோட அம்மா வையது. என்ன பழக்கம் இதெல்லாம்? யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்கா? ஒரு தாயை வைஞ்சனா உன்னோட தாயை நீ வளர்ப்பு சரியில்லைன்னு தானே அர்த்தம். என்னத்த சொல்ல. இதையும் மீறி இவன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கடைசி என்ன பண்ணுவாங்க? இல்லை இதுக்கும் மேலே இவனை வந்து விட்டு வைக்கிறது. ஏன்னா இதுக்கு மேலே எதுவும் இல்லை. என்னை கொல்றதை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்படிலாம் சொல்லாதனே. உன்னைய நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, நீ உன் ஜிம்மில் எத்தனை பேர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, நீ எத்தனை பேருக்கு இன்ஸ்பயராக இருக்க. அப்படிலாம் நீ சொல்ல வேண்டாம். இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறேன். அது சங்கடமாக தான் இருக்குது. கொல்லணுமா கொன்றுங்க, இவ்வளோதான். ராஜாவாக இருந்த அளவுக்கு கொஞ்சம் இதயங்களை சம்பாதிச்சேன். ஆனால் இப்படி நல்லது செஞ்சதுனால, நல்லது பண்ணதுனால, தன்னுடைய திறமைகளை மட்டும் காட்டினதுனால, மற்றவங்களை யாரும் குறை சொல்லாமல் தன்னுடைய திறமைகளை மட்டும் காட்டினதுனால ஒருத்தர் இவ்வளவு பெரிய வன்மமான உண்மைதான். இவன் வந்து யார் பொழப்பையும் கெடுக்கிறதும் இல்லை. நீ என்றைக்குமே சொல்லுவான். இந்த அதே மாதிரி முக்கியமான ஒரு காரணம், முக்கியமாக ஒன்று சொல்ல வந்துட்டேன். இந்த இது யானைக்கப்பளம் சாப்பிட்டா உன் உடம்பு கட்டு மஸ்தான் நல்லா இப்படி ஆயிரும், நல்லா ஆரம்பிச்சு இப்படி இருக்கும். இந்த ஏதோ ஒன்று படத்தில் வாகி சுடுவதில்லை சொன்ன மாதிரி உனக்கு கை இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும், இங்கே இப்படி இருக்கும், அந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் கிடையாது. அந்த அண்ணனை மாதிரி ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா? அதுவும் கிடையாது. உண்மையே என்ன சொல்லுவான்? அது சாப்பிடு, உனக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி காலையில் சாப்பிடு, ஈவினிங் சாப்பிடு, ஸ்நாக்ஸ் ஐட்டமாக எடுத்துக்கோ. நீ வாட்டில் இந்த மிச்சர் சேவெல்லாம் எண்ணெய் பண்டாகலாம் தின்னுட்டு உடம்புக்கு கேஸு இதெல்லாம் உருவாக்குது தவிர, இதே மாதிரி ஒரு நல்ல இது வந்து எள்ளு வச்சு எள்ளு உருண்டை போடலாம், கருப்பட்டி வச்சு கருப்பட்டி காப்பி குடிக்கலாம், திப்பிலி, தேனு எவ்வளோ மருத்துவ குணம் கொண்டது, கருப்பட்டி எவ்வளோ மருத்துவ குணம் கொண்டது, எள்ளு என்னமெல்லாம் பண்ணலாம், எள்ளு துவையாக அரைக்கலாம். நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்களா இல்லைன்னே தெரியல. ரொம்ப பேர் அந்த அண்ணனை பேசுறது எள்ளு துவையானா என்னென்னு கூட தெரியுமான்னு தெரியல. சம்பாதிச்சுக்கிறாங்கிறது இப்போதான் தெரியுது. சரி, நோ ப்ராப்ளம். என்ன கொல்ல பாருங்களேன், எப்படியும் வந்தான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ராஜா வேலை செத்துட்டான் அப்படிங்கிற செய்தியை இவங்களே வெளியே போட்டு ஒரு நாள் சந்தோஷமாக வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 2 வீடியோ பண்ண நிறைய சகோதரர்கள் போய் எனக்காக சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. நிறைய எடுத்த யானைக்கவளம் சாப்பிட்ட சகோதரர்கள் நல்லா இருக்கு, ஏன்டா இதை குறை சொல்லி நீங்கள் பேசுனீங்க. எல்லாம் உள்ள இறைவனுக்கும் அந்த சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டான்டா, சிக்கிட்டான்டா யானை அப்படிலாம் போட்டு அறுத்து கிழிச்சிருந்தாங்க. நீங்களே யோசிங்க, எதுக்கு நம்ம இவனா இருக்கிறோம்? மறுபடியும் அந்த அண்ணன் இதான் சொல்லலாம். இவனால் உனக்கு என்ன பாதிப்பு அடைஞ்சிருக்கு? ராஜாபுரனால நீ உனக்கு எதுவும் எவிடன்ஸ் போச்சா, இல்லாட்டி எதுவும் உன் மேலே தப்பு இருந்துச்சா, இல்லாட்டா அந்த அண்ணன் எதுவும் தப்பு பண்ணானா? என்ன எதனால நீ அவனை இப்படி குறை சொல்லுதியா என்னென்னு தெரியலையே. ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். இந்த அண்ணன் என்ன சொல்லுதான்? காலையிலையும் சாயந்தரம் விளாடு, ஜிம் விளாடுன்னு கூட சொல்லலை, ஏதாச்சும் ஒன்று விளாடு. காலையில் ஏதாச்சும் ஒரு விளாடு, சாயந்தரம் ஏதாச்சும் ஒரு விளாடு, உன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று விளாடு, உடம்பு நல்லா வச்சுக்க. நமக்கு இவனால என்ன பாதிப்பு? கொஞ்சம் யோசி. ரொம்ப மன வருத்தமாக இருக்கு. நன்றி. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி வீடியோ போடுறான். என்கிட்ட ஒருத்தன் கூட இதுக்கு உனக்கு சர்டிஃபிகேட் இருக்கா, இது என்ன செய்யும், இல்லை கொண்டா நான் சாப்பிட்டு பார்க்குறேன், கிடையாது. சாப்பிட்டு பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கு சொல்கிறான். அவன் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறான். ஒரு ஃபுட்டை தானே நான் கொண்டு வரேன். இன்னும் பாரு கிடக்குது. ஜிஎன்சிலேருந்து கொடுத்துருக்கான் 1 லட்சம் ரூபா கான்ட்ராக்ட். ப்ளோரிகேஸ்லேருந்து கொடுத்துருக்கான். அதை விட கூட தரணும். வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ப்ரோட்டீன் பவுடர் உங்களை விற்றுட்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கரெக்டாக பார்த்தியா கேள்வி? 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு கொடுத்துருக்கான். அப்போம்போதே அந்த அண்ணன் அதை பண்ணலை. அப்போ ஏன் இதை பண்ணுது? அவன் வந்து ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், ஆரோக்கியமான பொருளை மட்டும்தான் நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லுவேன், சும்மா நம்ம வீட்டில் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடவே கூடாது, அது நான் தேவையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுதான். இது இப்படி அலையாடா நீங்கள் இப்படி பண்ணுதியே? எதுக்கு அதெல்லாம் தூக்கி தூர போட்டு நல்ல உணவுகளை மட்டும் கொடுப்போம்.
ஆரோக்கியமான உணவுல கொடுக்கணும். சிறுதானிய உணவை பத்தி ஒரு டாக்டர் பேசியிருக்காங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க, என்ன விஷயம், அந்த பையன் யாரு, என்ன சொல்றான், எதையுமே கேட்கறது இல்லை. நான் ஒரு 6 வகையான அது பத்தாதுன்னு ராஜபுரம் அண்ணன் கைதுன்னு போட்டிருக்கான். என்ன கொடுமை. சிறுதானியங்களை எடுத்து நல்லா வறுத்து அது கூட பனங்கற்கண்டு ஏலக்காய் சேர்த்து அரைக்கிறேன். அரைச்சி அதுக்கு கிடைச்ச லேப் டெஸ்ட், அதை வச்சு தான் நான் பேசுறேன். இதற்கு லேப் டெஸ்ட் இதுல தான் கொடுத்துருக்கிறான். இவ்வளவு புரோட்டீன் இருக்கு 100 கிராமுக்கு, இவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கு, இவ்வளவு ஃபேட் இருக்கு, இவ்வளவு கலோரிஸ் இருக்கு, இவ்வளவு அயன் இருக்கு, இவ்வளவு கால்சியம் இருக்குன்னு இவன் தான் கொடுத்துருக்கிறான். அது போக இந்த பாரு, அந்த யாழினி ஃபுட்ஸ் அவங்க தயாரிக்கிறதுக்கான FSSAI, இதெல்லாம் அந்த பொருள் எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கான். இருந்து ஏன் இவனை இப்படி போடணும்? பாலிமர் நியூஸில் வந்துருச்சு. யாருன்னே தெரியாது. எவன் வேணும் ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தான். நான் வாங்கி சாப்பிட்டு எனக்கு எதுவும் ஆகலை, அப்படி அவளை இப்படி ஆகலை. ஏன் அது வாங்கி சாப்பிட்டா உனக்கு நல்லா இருக்கும்லாம் சொல்லலை, பாடி ஃபுல்லில் இதாகணும்லாம் சொல்லலை, ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுதான். உடனே உனக்கு உடம்புக்கு நல்ல ஃபிட் ஆகணும்லாம் சொல்லலை, இப்படி ஆம்சாகும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆரோக்கியமான உணவுன்னு தான் சொல்லுதான். ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொல்லுதான். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நீ வரல உடம்பு பெருசாயிருமா? அப்போ கொட்டி வந்த வேலையை எதுக்கு வீடியோ போடணுன்னே தெரியாமல் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டப்பாலே எழுதிருக்கு. அது போக அதை ராஜாபுரம் மார்க்கெட்டிங் விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான FSSAI. இதெல்லாம் FSSAI ஆஃபீஸர் செக் பண்ணாம டெஸ்ட் பண்ணாமலாம் எங்களுக்கு கொடுப்பாங்க. சிலர் சொல்றாங்க 100 ரூபா லைசன்ஸ் எடுத்து, இது 100 ரூபா லைசன்ஸா? இது அந்த லைசன்ஸ் எடுத்து செக் பண்ணி பாடுறா, உனக்கு தெரியாது 100 ரூபா லைசன்ஸா இல்லை எத்தனை ரூபா லைசன்ஸ், என்ன லைசன்ஸ்னு. பீமவாலி சரசல் ஃபுட் இந்த பாரு, அதை தயாரிக்கிறதுக்கான FSSAI. சாதாரண சிறுதானிய மிக்ஸை சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு ஒரு டாக்டர் சொல்லுங்க. இதை நீங்க யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்க? சிறுதானிய மிக்ஸையும் அந்த வெண்காரம் அதையும் ஒருத்தன் மிங்கிள் பண்ணி பேசலாம். ஏன்னா சிறுதானியங்கிறது உடம்புக்கு நல்லது. நான் என்ன சொல்றேன், அதை சாப்பிட்டா உனக்கு உடம்புல உள்ள ஃபேட்டரை கரைஞ்சு ஓடிடும், நீ உடனே ஃபிட் ஆயிரும் அப்படி சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நான் என்னுடைய டயட்ல இந்த பீமவாலிங்கிற சிறுதானிய மிக்ஸை இணைச்சிருக்கிறேன். நீங்களும் அதை இணைச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபேட் லாஸ் அண்ட் வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு இது ஹெல்ப் பண்ணும். புரியலையா? இந்த அளவுக்கு சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீ ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உன்னுடைய ஃபுட்ல என்னென்ன ஆகாரமோ சாப்பிடு. காலையில் என்ன செய்ய போற, இட்லி தோசைக்கு பதிலாக இந்த பீமவாலிங்கிற சிறுதானிய மிக்ஸை கூழ் மாதிரி கிண்டி சாப்பிடு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீ வேற கண்டதை சாப்பிடாத அப்படின்னு சொல்றேன். நான் கொடுக்குற சாப்பிடலன்னா நீயே சிறுதானியங்களை வாங்கி கிண்டி சாப்பிடு. நான் கொடுக்குற எள்ளு கருப்பட்டி பிடிக்கலன்னு நீயே வாங்கி சாப்பிடு. நாங்கள் தயாரிக்கிறது ஒரு அளவில் இதெல்லாம் போட்டு, இந்த சுக்கை இந்த அளவு, திப்பிலி இந்த அளவு, இது இந்த அளவுன்னு போட்டு இடிக்கும் போது அது ஒரு பக்குவத்தில் கிடைக்கும். என்கிட்ட இருக்க பிடிக்கலன்னு நீயே கூட அதை கரெக்டான அளவில் இடித்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஒரு ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறேன், அது என்ன ஏதுன்னு எதையுமே பார்க்கறது இல்லை. இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இது ஃபுல்லாமே ப்ரூஃப் எல்லாமே வச்சுருந்தா அந்த அண்ணன் பேசலாம். சும்மா எடுத்தம் கௌத்தம்லாம் பேசலை. எப்படி இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு என்ன கருத்து சொல்லுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமீனு vlog.